Good morning, students. இன்னைக்கு நம்ம லிவிங் வேர்ல்ட்ல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்க்க போறோம். ஸோ அந்த டாபிக் என்ன அப்படின்னா லைஃப் ப்ராசஸ் இன் பாக்டீரியா. ஸோ லைஃப் ப்ராசஸ் இன் பாக்டீரியா. ஸோ லைஃப் ப்ராசஸ் அப்படின்னா ஸோ பாக்டீரியா சர்வைவ் ஆகணும் அப்படின்னா ஸோ அந்த பாக்டீரியாவுக்குள்ள நிறைய ப்ராசஸ் நடக்கும். அந்த ப்ராசஸ் தான் லைஃப் ப்ராசஸ். ஸோ அதுல நிறைய ப்ராசஸ் இருக்கு. அந்த நிறைய ப்ராசஸ் எல்லாமே நார்மலா நடந்தா அது காமனா நம்ம லைஃப் ப்ராசஸ் சொல்றோம். ஸோ அப்போ லைஃப் ப்ராசஸ்ல நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஸோ அதுல ஒண்ணு ரெஸ்பிரேஷன். ஸோ ரெஸ்பிரேஷன் அப்படின்னா சுவாசித்தல். அப்ப நம்ம சுவாசிக்கும் போது என்ன பண்றோம்? ஆக்சிஜனை இன்ஹேல் பண்றோம், கார்பன் டை ஆக்சைடை எக்ஸ்ஹேல் பண்றோம். அப்ப இன்ஹேல் பண்ற அந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுதுன்னா உள்ள போற ஆக்சிஜன் செல்ஸ்ல இருக்கிற அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் மாலிகுலை பிரேக் பண்ணும். அப்படி பிரேக் பண்ணும்போது அதுல இருந்து எனர்ஜியா எடுத்துக்கும். ஸோ அதுல பை ப்ராடக்ட் ஒன்று ஃபார்ம் ஆகும். அந்த பை ப்ராடக்ட் கார்பன் டை ஆக்சைடு. அந்த கார்பன் டை ஆக்சைடு ஸோ நம்ம எக்ஸ்ஹேல் பண்ணிடும். இதுதான் நார்மல் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ். ஸோ இந்த ரெஸ்பிரேஷன்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், இன்னொன்னு ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஒரு சில பாக்டீரியா சர்வைவ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஆக்சிஜன் தேவைப்படும். அதுதான் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஸோ இன்னொன்னு ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன். ஸோ இதை ஸ்பிளிட் பண்ணலாம். ஆனரோபிக் ஒரு வேர்டுக்கு முன்னாடி மோஸ்ட்லி ஆன் இருந்தா அது ஆப்சன்ஸ் அர்த்தம். அப்ப ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஒரு சில பாக்டீரியா ஆக்சிஜன் இல்லாமயே சர்வைவ் ஆகும். ஸோ அது எல்லாமே ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஸோ இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ங்கிறது பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ இப்போ ஆக்சிஜன் இருந்தா மட்டும்தான் நிறைய ஆர்கானிசம்ஸ்ல அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே பிரேக் ஆகும். அப்போதான் நம்ம பாடிக்கு எனர்ஜி கிடைக்கும். அப்படி ஆக்சிஜன் நம்ம எடுத்துக்கல அப்படின்னா அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எதுவுமே பிரேக் ஆகாது. ஸோ அப்போ அந்த ஆர்கானிசம் சர்வைவ் ஆகுறது ரொம்ப டிஃபிகல்ட் தான். ஸோ அதனால கண்டிப்பா ஆக்சிஜன் தேவைப்படும். ஸோ அதுதான் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஸோ எக்ஸாம்பிள் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அப்படிங்கிற பாக்டீரியா. ஸோ ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பாக்டீரியா இட் யூட்டிலைசஸ் ஆக்சிஜன். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ளிகேட் ஏரோப். ஆப்ளிகேட் ஏரோப்னா இந்த ஒரு சில பாக்டீரியா ஸோ கண்டிப்பா இதுவுமே ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் தான் வருது. ஸோ இந்த பாக்டீரியாவுக்கு கண்டிப்பா ஆக்சிஜன் தேவை. ஸோ வித்தவுட் ஆக்சிஜன் இந்த பாக்டீரியா cannot survive. ஆக்சிஜன் இல்லைன்னா கண்டிப்பா அது உயிர் வாழ முடியாது. ஸோ அதெல்லாமே ஆப்ளிகேட் ஏரோப். இதுக்கு எக்ஸாம்பிள் மைக்ரோகாக்கஸ் ஸ்பீசிஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் anaerobic respiration. anaerobic respiration மீன்ஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் அதுல இருக்காது. அப்போ ஆக்சிஜன் இல்லாமயே அது எனர்ஜியை எடுத்துக்கும். ஸோ இதை ஒரு சில பாக்டீரியா ஆக்சிஜன் யூட்டிலைஸ் பண்ணாமயே எனர்ஜியை எடுத்துக்கும் அப்படின்னா அது வேற ஒரு ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். ஸோ அது என்ன அப்படின்னா ஃபெர்மெண்டேஷன் ரியாக்ஷன்ஸ். அப்போ ஃபெர்மெண்டேஷன்ங்கிறது என்ன அப்படின்னா நொதித்தல்னு சொல்லுவோம். ஸோ நொதித்தல்ல ஸோ அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் மாலிகுல். ஸோ அப்போ அந்த குளுக்கோஸ் மாலிகுல் வந்துட்டு பிரேக் ஆகும். பிரேக் ஆகும்போது எத்தனால் ப்ரொடியூஸ் ஆகும், கூடவே கார்பன் டை ஆக்சைடும் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போ குளுக்கோஸ் எத்தனாலா ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு அந்த இடத்துல ஆக்சிஜன் தேவைப்படல. ஸோ ஆக்சிஜனுக்கு பதிலா அந்த இடத்துல ஒரு என்சைம் தேவைப்படுது. அது வந்துட்டு தைமேஸ் அப்படிங்கிற என்சைம் ஈஸ்ட்ல இருக்கும். ஸோ அந்த என்சைம் என்ன பண்ணும்னா அந்த ஆர்கானிக் காம்பவுண்டை பிரேக் பண்ணும். எத்தனால் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு பை ப்ராடக்டா ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதுதான் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் சொல்றோம். அப்போ anaerobic ரெஸ்பிரேஷன் இருக்கிற பாக்டீரியா இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலியமா தான் எனர்ஜியை எடுத்துக்குது. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கிளாஸ்ட்ரிடியம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஃபேக்கல்டேட்டிவ் anaerobes. ஸோ ஃபேக்கல்டேட்டிவ் anaerobes அப்படின்னா ஸோ இதுவுமே anaerobic பாக்டீரியா தான். ஆனா அது ஏன் ஃபேக்கல்டேட்டிவ்னு சொல்றேன்னா ஒரு சில பாக்டீரியா ஏரோபிக் கண்டிஷன்லயும் சர்வைவ் ஆகும், anaerobic கண்டிஷன்லயும் சர்வைவ் ஆகும். ஸோ அது எல்லாமே ஃபேக்கல்டேட்டிவ் anaerobes. ஸோ ஃபேக்கல்டேட்டிவ் anaerobesக்கு எக்ஸாம்பிள் ஈகோலை. ஸோ ஈகோலை என்ன ஆகும்னா ஸோ ஏதாவது ஒரு இன்ஜூரி ஆகிருச்சுன்னா ஏதாவது ஒரு காயம் பட்டிருக்கு அப்படின்னா ஸோ அந்த இடத்துல ஸோ நிறைய டெட் டிஷ்யூஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த ஈகோலை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற ஆக்சிஜனை யூட்டிலைஸ் பண்ணிக்கும். அந்த இடத்துல இருக்கிற ஆக்சிஜனை யூட்டிலைஸ் பண்ணிட்டு அதை ஆக்சிஜன் இல்லாத ஒரு என்விரான்மெண்ட்டா உருவாக்கிக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த anaerobic கண்டிஷன்ல வந்துருச்சுன்னா ஸோ அந்த பாக்டீரியா நல்லா growth ஆகும். ஸோ அதனால இந்த ஈகோலை பாக்டீரியாவை ஃபேக்கல்டேட்டிவ் anaerobes சொல்றோம். ஃபேக்கல்டேட்டிவ் anaerobesனா the bacteria can survive with oxygen and without oxygen. ஸோ அதுதான் ஃபேக்கல்டேட்டிவ் anaerobes. ஸோ எக்ஸாம்பிள் ஈகோலை and also salmonella. The next one capnophilic bacteria. ஸோ capnophilic bacteriaனா இந்த பாக்டீரியா சர்வைவ் ஆகணும்னா கண்டிப்பா அதுக்கு கார்பன் டை ஆக்சைடு தேவைப்படும். கார்பன் டை ஆக்சைடு இருந்தா மட்டும்தான் ஸோ அது ஒரு ரியாக்ஷன்ல எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணிக்கும்.
So example, Campylobacter. So next process is called nutrition. So nutrition என்ன? அப்போ nutrition என்னன்னா, so அப்போ நமக்கு எனர்ஜி கிடைக்குது. எதிலிருந்து கிடைக்குது? From nutrients. So nutrientsங்கிறது so அது வந்துட்டு ஊட்டச்சத்துன்னு சொல்லுவோம். So nutritionங்கிறது ஒரு ப்ராசஸ். அப்போ நிறைய நியூட்ரியன்ஸ்ல இருந்து நமக்கு தேவையான எனர்ஜியை நாம எடுத்துக்கிறோம். ஸோ அதுதான் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த நியூட்ரிஷனுக்கு கண்டிப்பாக நியூட்ரியன்ஸ் தான் வேணும். ஏன்னா அதில் தான் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், லிப்பிட் ஸோ இதெல்லாமே இருக்கும். ஈவன் விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே அந்த நியூட்ரியன்ஸ்ல இருந்து தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த நியூட்ரிஷனை 2 டைப்ஸாக டிவைட் பண்ணலாம். ஸோ ஒன்று ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியா, இன்னொன்று ஹெட்ரோட்ரோபிக் பாக்டீரியா. ஸோ அதாவது இந்த நியூட்ரிஷனை ரெண்டாக பிடிச்சோம் அப்படின்னா ஆட்டோட்ரோப், இன்னொன்று ஹெட்ரோட்ரோப்னு சொல்லுவோம். ஸோ ஆட்டோட்ரோப்ங்கிறது ஸோ இந்த பிளான்ஸை வச்சோம் அப்படின்னா ஸோ ஒரு சில நிறைய பிளான்ஸ் என்ன பண்ணும், மோஸ்ட் ஆஃப் த பிளான்ஸ் எல்லாமே ஸோ தே கேன் சிந்தசைஸ் தேர் ஓன் ஃபுட். ஒரு சில பிளான்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்குட்டா, அதெல்லாம் என்னன்னா இன்னொரு பிளான்ஸ் மேல சுத்தி இருக்கும். அப்ப என்னன்னா எந்த பிளான்ட் ஃபுட் சிந்தசைஸ் பண்ணுதோ அதை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதாவது பேரசைட், ஒட்டுண்ணின்னு சொல்லுவோம். ஒரு சில பிளான்ட் பேரசைட்டாவும் ஆக்ட் பண்ணும். ஒரு நிறைய பிளான்ஸ் என்ன பண்ணா அது வந்துட்டு அது ஓன் ஃபுட்டை சிந்தசைஸ் பண்ணும். அப்போ ஓன் ஃபுட் சிந்தசைஸ் பண்ணிச்சுன்னா அது ஆட்டோட்ரோப். ஸோ மற்ற பிளான்ஸை டிபெண்ட் பண்ணியிருந்தா அது ஹெட்ரோட்ரோப். இப்போ இந்த இடத்துல நம்ம பாக்டீரியாவை பத்தி பார்க்க போறோம். அப்போ ஒரு சில பாக்டீரியா அதோட ஓன் ஃபுட்டை சிந்தசைஸ் பண்ணும். அது எல்லாமே ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியா. ஸோ ஒரு சில பாக்டீரியா மற்ற ஆர்கானிசமை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அது எல்லாமே ஹெட்ரோட்ரோபிக் பாக்டீரியா. ஸோ இப்போ இந்த ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியாவை 2 டைப்ஸ் டிவைட் பண்ணலாம். ஒன்று போட்டோ ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியா, ஸோ இன்னொன்று ஹீமோ ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியா. போட்டோ ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியா, போட்டோ அப்படின்னா லைட், போட்டோனா லைட். அப்போ லைட் யூஸ் பண்ணி தான் இந்த பாக்டீரியா ஃபுட் சிந்தசைஸ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ஹீமோ ஆட்டோட்ரோபிக். ஸோ அந்த இடத்துல லைட் யூஸ் ஆகாது. இன்ஸ்டெட் ஆஃப் லைட் இட் யூசஸ் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். ஸோ இப்போ இந்த போட்டோ ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியா இது 2 வகையாக டிவைட் பண்ணலாம். ஒன்று போட்டோ லித்தோட்ரோப், இன்னொன்று போட்டோ ஆர்னோட்ரோப். ஸோ போட்டோ லித்தோட்ரோப், போட்டோனா லைட். ஸோ லித்தோட்ரோப்ங்கிறதுனா இன்ஆர்கானிக். அதாவது இந்த பாக்டீரியா லைட்டை யூஸ் பண்ணி இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் ஒன்று இருக்கும், அதுல இருந்து ஹைட்ரஜன் டோனரை யூட்டிலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுட் சிந்தசைஸ் பண்ணும். அப்போ இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் போட்டோ ஆர்னோட்ரோப். போட்டோ ஆர்னோட்ரோப்ஸ் அப்படின்னா ஸோ அது லைட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருக்கிற ஹைட்ரஜனை எடுத்துக்கிட்டு ஃபுட் சிந்தசைஸ் பண்ணும். அது எல்லாமே போட்டோ ஆர்னோட்ரோப். ஸோ இந்த போட்டோ ஆர்னோட்ரோப்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஸோ ஆல்கஹால் சொல்லலாம், ஒரு சில ஆர்கானிக் ஆசிட். ஸோ ஆல்கஹாலை யூட்டிலைஸ் பண்ணி அதில் இருக்கிற ஹைட்ரஜனை எடுத்துக்கிட்டு ஸோ இந்த பாக்டீரியா ஃபுட் சிந்தசைஸ் பண்ணிக்கும். அதாவது ஃபுட்டை எடுத்துக்கும், எனர்ஜியை அப்டெயின் பண்ணுது. எக்ஸாம்பிள் ரோடோஸ்பைரில்லம். ஸோ நெக்ஸ்ட் போட்டோலித்தோட்ரோப். இந்த போட்டோலித்தோட்ரோப்ஸ்ங்கிறது இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். இதுல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று கிரீன் சல்ஃபர் பாக்டீரியா, இன்னொன்று பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியா. ஸோ கிரீன் சல்ஃபர் பாக்டீரியானா ஏன் கிரீன் சல்ஃபர்னு சொல்றோம்? இப்போ கிரீன் சல்ஃபர் அப்படிங்கும்போது ஸோ கிரீன் பிக்மெண்ட் இதுல இருக்கும். ஸோ இன்னொன்று சல்ஃபர் காம்பவுண்ட்ல இருந்து இது ஹைட்ரஜன் டோனரை எடுத்துக்கும். ஸோ அதனால இது கிரீன் சல்ஃபர் பாக்டீரியா. ஸோ இந்த பாக்டீரியாவுக்கு ஒரு ஹைட்ரஜன் டோனர் வேணும், அது ஒரு இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ல எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் H2S. ஸோ இது H2S ஹைட்ரஜன் சல்ஃபைடு. ஸோ இந்த சல்ஃபைடு காம்பவுண்ட்ல இருந்து ஹைட்ரஜனை எடுத்துக்கிறதுனால இது சல்ஃபர் பாக்டீரியா. இதுல கிரீன் பிக்மெண்ட் இருக்கிறதுனால கிரீன் சல்ஃபர் பாக்டீரியா. ஸோ இதுல இருக்கிற அந்த கிரீன் பிக்மெண்ட் நேம் பாக்டீரியோ விரிடின். எக்ஸாம்பிள் குளோரோபியம். ஸோ இந்த கிரீன் சல்ஃபர் பாக்டீரியாவுக்கு குளோரோபியம் எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியா. ஸோ இந்த இடத்துல பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியானா இதுல பர்பிள் கலர்ல இருக்கும். ஸோ இதுவுமே அந்த சல்ஃபர் காம்பவுண்ட், ஸோ அந்த சல்ஃபர் காம்பவுண்ட்ல இருந்து தான் ஹைட்ரஜன் டோனரை எடுத்துக்கும். ஸோ அதனால இது பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியா. ஸோ எக்ஸாம்பிள் தயோசல்ஃபேட். இந்த தயோசல்ஃபேட்டிங்ல தயோசல்ஃபேட் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட்ல இருந்து ஹைட்ரஜன் டோனரை எடுத்துக்கும், ஒரு ஹைட்ரஜன் எடுத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதுல இருக்கிற அந்த அந்த பிக்மெண்ட் என்னன்னா பாக்டீரியோ குளோரோஃபில். ஸோ எக்ஸாம்பிள் குரோமேசியம். இதுதான் பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஹீமோ ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியா. ஹீமோ ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியானா ஸோ இந்த இடத்துல லைட் எனர்ஜி தேவைப்படாது. ஸோ லைட் எனர்ஜி தேவையில்லாம அது கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்ல இருந்தே ஃபுட்டை எடுத்துக்கும். ஸோ அதுதான் ஹீமோ ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியா. ஸோ இந்த ஹீமோ ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியா 2 டைப்ஸ் தான் நம்ம டிவைட் பண்ணலாம். ஒன்று ஹீமோ லித்தோட்ரோப், இன்னொன்று ஹீமோ ஆட்டோட்ரோப். அப்போ
அப்போ கீமோ லித்தோட்ரோப்ஸ்னா கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை எடுத்துக்குது எதுல இருந்து அப்படின்னா இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த லித்தோட்ரோப்ஸ் இங்க பார்த்தோம். போட்டோ லித்தோட்ரோப்ஸ்னா இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ், இந்த இடத்துல ஆர்கனோட்ரோப்ஸ்ங்கிறது ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். இதே சேம் திங் தான் இதுலயுமே. ஸோ கீமோ லித்தோட்ரோப்ஸ்னா கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்குது எதுல இருந்துன்னா இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்ல இருந்து. இது கீமோ ஆர்கனோட்ரோபிக் அப்படின்னா அது கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்குது எதுல இருந்து அப்படின்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருந்து. ஸோ இது என்ன பண்ணும், இந்த இன்ஆர்கானிக் காம்பவுண்டை ஆக்சிடைஸ் பண்ணுது. ஸோ இன்ஆர்கானிக் காம்பவுண்டை ஆக்சிடைஸ் பண்ணி தான் அது எனர்ஜியை எடுத்துக்கும். ஸோ அப்போ இதில் ஆக்சிஜன் இன்வால்வ் ஆகும். அப்போ இந்த ஆக்சிஜன் போயிட்டு இன்ஆர்கானிக் காம்பவுண்டை உடைக்கும் போது அதாவது பிரேக் ஆகும், அதுல இருந்து எனர்ஜி வரும், அந்த எனர்ஜியை இது எடுத்துக்கும். ஸோ எக்ஸாம்பிள் சல்ஃபர் பாக்டீரியா. ஸோ சல்ஃபர் பாக்டீரியா என்ன அப்படின்னா இது சல்ஃபர் காம்பவுண்ட்ல இருந்து அந்த சப்ஸ்டன்ஸை பிரேக் பண்ணும், ஸோ அது எனர்ஜியை கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் அயன் பாக்டீரியா. ஸோ அயன் பாக்டீரியாங்கிறது ஸோ அயன் காம்பவுண்ட் இருக்கும், அந்த அயன் காம்பவுண்ட்ல இருந்து எனர்ஜியை எடுத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் பாக்டீரியா, நைட்ரிஃபைங் பாக்டீரியா எல்லாமே அந்த சேம் திங் தான். ஸோ இப்போ நைட்ரிஃபைங் பாக்டீரியா ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம், நைட்ரோசோமோனாஸ், நைட்ரோ பாக்டீரியா இப்படிலாம். இது எல்லாமே நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பாக்டீரியாவில் படிச்சிருப்போம். ஸோ அதுக்கு தேவையான அந்த நைட்ரஜனை ஸோ எதுல இருந்து எடுத்துக்கும், ஒரு அம்மோனியம்ங்கிற காம்பவுண்ட்ல இருந்து நைட்ரஜன் எடுத்துக்கும். ஸோ அது எல்லாமே நைட்ரிஃபையிங் பாக்டீரியா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் கீமோ ஆர்கனோட்ரோப். ஸோ இது கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறது எதுல இருந்து அப்படின்னா ஸோ அது ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருந்து. ஸோ ஆக்சிடைசிங் ஆர்கானிக் காம்பவுண்ட். இப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட் ஆக்சிடைஸ் பண்ணும்போது அது பிரேக் ஆகும், அதுல இருந்து எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிக்கும். ஸோ ஒன்று மீத்தேன் பாக்டீரியா. ஸோ மீத்தேன் பாக்டீரியாங்கிறது ஸோ மீத்தனோஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கவு டங்க் இருக்கும். ஸோ கவு டங்க்ல வந்து பாக்டீரியா இருக்கும், அந்த பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா அதுல இருக்கிற ஆர்கானிக் காம்பவுண்டை பிரேக் பண்ணும்போது மீத்தேன் கேஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ அது எல்லாமே மீத்தேன் பாக்டீரியா. நெக்ஸ்ட் அசிட்டிக் ஆசிட் பாக்டீரியா. ஸோ இந்த அசிட்டிக் ஆசிட் பாக்டீரியாவுமே அதே மாதிரி தான். ஸோ ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டை பிரேக் பண்ணும்போது அதுல அசிட்டிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகும், ஸோ அது அசிட்டிக் ஆசிட் பாக்டீரியா. நெக்ஸ்ட் லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா. ஸோ லாக்டிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா மில்க்ல இருக்கும். ஸோ மில்க்ல இருக்கிற அந்த பாக்டீரியா ஸோ அந்த மில்க் கர்டா மாற்றும் போதும் ஸோ அந்த இடத்துல லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ அந்த லாக்டிக் ஆசிட் வந்துட்டு மெயின் சோர்ஸ் என்ன அப்படின்னா லாக்டோஸ் அப்படிங்கிற ஒரு கார்போஹைட்ரேட்ல இருந்தான். லாக்டோஸ்ங்கிறது ஒரு கார்போஹைட்ரேட், அந்த கார்போஹைட்ரேட்ல இருந்து ஸோ லாக்டிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகும். இது லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இந்த நியூட்ரிஷன்ல ரெண்டு டைப்ல ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியா ஃபுல்லா பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா ஹெட்ரோட்ரோபிக் பாக்டீரியா. ஹெட்ரோட்ரோபிக் பாக்டீரியானா இட் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் அதர் ஆர்கானிசம். இதுல மூணு டைப்ஸ் இருக்கு. ஸோ ஒன்னு பாரசைட்ஸ். ஸோ பாரசைட்ஸ் அப்படின்னா இட் கேன் காசஸ் டிசீசஸ். ஸோ இது கண்டிப்பா மற்ற ஆர்கானிசம் டிபெண்ட் பண்ணியிருக்கும், அதுக்கு தேவையான எனர்ஜி அந்த ஆர்கானிசம் எடுத்துக்கும், அதே நேரத்தில் அந்த ஆர்கானிசம் டிசீஸும் கிரியேட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் சாப்ரோஃபைட். ஸோ சாப்ரோஃபைட்ஸுங்கிறது என்ன அப்படின்னா ஸோ அந்த ஆர்கானிசமை டைஜஸ்ட் பண்ணும். ஸோ ஏதாவது ஒரு டேட் ஆர்கானிக் காம்பவுண்ட்லாம் டேட்டா டிஷ்யூஸ் இருந்ததுன்னா அந்த டிஷ்யூஸை வந்துட்டு இது டீகம்போஸ் பண்ணும், அதுதான் சாப்ரோஃபைட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் சிம்பயான். ஸோ சிம்பயான்ஸுங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் ரைசோபியம் சொல்லலாம். ஸோ அந்த ரைசோபியம்ங்கிறது பிளான்ட்டோட ரூட்ல இருக்கும். ஸோ அந்த ரைசோபியம் பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ அந்த பிளான்ட்ஸுக்கு தேவையான ஸோ அந்த நைட்ரஜன் மோஸ்ட்லி இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை கொடுத்துரும். அதே மாதிரி அந்த பிளான்ட்ல இருந்து இந்த சிம்பியான்ஸ் வந்து எனர்ஜி எடுத்துக்கும். ஸோ பாக்டீரியா என்ன பண்ணோம்னா அந்த பிளான்ட்ஸுக்கு தேவையான ஒரு உதவியை பண்ணும், அதே மாதிரி அந்த பிளான்ட்ஸ்ல இருந்து எனர்ஜி எடுத்துக்கும். ஸோ அதுதான் சிம்பியான். ஒரு உதவியை செஞ்சுட்டு ஒரு உதவியை எடுத்துக்கிறது, அது வந்துட்டு சிம்பியான். எக்ஸாம்பிள் ரைசோபியம். ஸோ சாப்ரோஃபைட்ஸுக்கு பேசிலஸ் மைக்கோயிட்ஸ் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள். ஸோ பாரசைட்ஸ் பார்த்தோம்னா டிசீஸ் காசிங் ஆர்கானிசம்ஸ், மைக்கோபாக்டீரியம், டியூபர்குலோசிஸ், சால்மோனெல்லா, டைஃபி. ஸோ இந்த மாதிரி பாக்டீரியா எல்லாமே பாரசைட்ஸ்ல வந்துடும்.